இந்த சிக்கன் குழம்பு ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நமக்கு ரைஸ்க்கு, தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் விட்டுட்டு நீங்கள் அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ பெரிய வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா வதக்கி கொடுங்க. அந்த பெரிய வெங்காயத்தை நீங்கள் நல்லா ஓரளவுக்கு ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி கொடுங்க. கொஞ்சம் அந்த கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 வெங்காயம் நீங்கள் லைட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். பல்ஸ் மோட் கொடுத்து நீங்கள் ஓரளவுக்கு அரைச்சி சேர்த்துக்கோங்க. கிரேவி நமக்கு கொஞ்சம் கிடைக்கும். சின்ன வெங்காயம் இருந்தால் பெட்டராக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ சிக்கன் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் அதை நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமே நீங்கள் தக்காளி சேர்க்கணும். தக்காளிலாம் நம்ம இப்போ வாங்குகிற தக்காளிலாம் ரொம்ப கல் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம அதை லைட்டாக பல்ஸ் மோட் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பாதி வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. திரும்ப அந்த தக்காளியை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் மசாலாஸ், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா இல்லை சிக்கன் மசாலா, மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த மசாலாவோடு சேர்த்து நீங்கள் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் குழம்புக்குன்றனால கொஞ்சம் எலும்போடு எடுத்து நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ இந்த சிக்கனை நல்லா அந்த மசாலாவோட ஒரு 5 மினிட்ஸ் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி விட்டு அதை நல்லா வேக வச்சுருங்க. வேக வச்சதுக்கப்புறமா நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றுங்க. அந்த தேங்காயில் கசகசா, சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இப்போ இந்த குழம்பு ரெடி. உண்மையாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். லாஸ்ட்டாக நீங்கள் கொஞ்சம் பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.